கடந்த 2 வருடங்களாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வள்ளலாருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுத்த சன்மார்க்கம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் சன்மார்க்க அன்பர்களால் பேச தயக்கம் கொண்ட பல விடயங்களையெல்லாம் மக்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதினால்தான். இது உண்மையா? இல்லை, அப்படி கிடையாது, அது தவறு. வள்ளலார் தன்னை நுட்பமான அறிவினால் உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறியிருப்பார். இதற்கு பொருள் என்னவென்றால், சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன் என்று வள்ளலார் கூறிய வார்த்தைகளை நமது சத்திய அறிவினால் அறிந்து சுத்த சன்மார்க்க கொள்கைகளுக்கு உட்பட்டு செயல்படுவது. தற்போது சுத்த சன்மார்க்கம் பல அன்பர்களால் வள்ளலார் கூறியபடியே பேசப்பட்டு வருகிறது. இன்று நம்மால், நாளை வேறு ஒருவரால் இதற்கு முடிவு கிடையாது. காரணம், இனி சுத்த சன்மார்க்கம் விளங்குவதற்கு யாதொரு பட்ட தடையும் கிடையாது. இது கடவுள் சம்மதம் என்று கூறிய வள்ளலாரின் வார்த்தைகள்தான். ஆதலால் சுத்த சன்மார்க்க முயற்சியில் ஈடுபட நினைக்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளும் வள்ளலார் கூறிய வார்த்தைகளை பேச வேண்டும், பகிர வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இந்த தளத்தில் வரும் காணொளிகள் வருங்காலத்தில் வராமலே கூட போகலாம். ஆனால் சுத்த சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் வள்ளலார் கூறிய ஒழுக்க நெறியின்படி வாழ்ந்து மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வை அடைதலே நிரந்தரம். மேலும் சுத்த சன்மார்க்க சாதனம் கருணை ஒன்றே என்று உணர்ந்து அறிதல் வேண்டும். ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல், உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று வாழுதல் வேண்டும். இதனையே நமது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விரும்புகிறார். இனி எல்லாம் செயல் கூடும்.